வாங்க எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்ப்போம். பாருங்கள், உருளைக்கிழங்கு இந்த மாதிரி குட்டி குட்டி குப்ஸாக வந்து வெட்டிட்டு தனி மிளகாய்த்தூள் உப்பு எல்லாம் போட்டு வந்து ஃப்ரீசரில் வச்சுருங்க. வச்சதுக்கப்புறம் எடுத்து சூப்பரான உருளைக்கிழங்கு சிப்ஸ் வந்து ரெடி ஆகிடும். சவுண்டை மட்டும் பாருங்கள், விளங்குதா? சவுண்டை மட்டும் பாருங்கள், சவுண்டு விளங்கு. சவுண்டு வந்து சுருக்குதான் இருக்குது. எப்படி இருக்கு? கிறிஸ்பியாக சூப்பராக இருக்குது பாருங்கள். எல்லாம் உடச்சி காட்டுற பாருங்களேன், உடைக்க வர மாட்டேங்குது, அவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குது. சவுண்டு விளங்குதா? விளங்குதான்னு தெரியல சவுண்டு. இந்த மாதிரி வந்து தயிர் சாதம், தக்காளி சாதம், இந்த மாதிரி ரெசிபிக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு உருளைக்கிழங்கு ஃப்ரை வந்து நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் வந்து வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். வெறும் ஒன்றுமே இல்லை, உப்பு, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மிளகாய்த்தூள், அவ்வளோதான். கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி ஃப்ரீசரில் தூக்கி வச்சுருங்க. ஃப்ரீசரில் தூக்கி வச்சுட்டு ஒரு 5 மினிட்ஸ் கழித்து எடுத்து பொரிச்சிங்கன்னா நல்லா கிறிஸ்பியாக கிடைக்கும். நல்லா ஃப்ரை பண்ணதுக்கப்புறம் நம்ம வீட்டில் எல்லாம் நினச்சின்னு பார்க்கலாம். இதில் வந்து சோறு சுட சுட நல்லா சுட சுட சோறு நல்லா சூப்பராக இருக்கும். இதுவுமே வந்து ரெசிபி வேணும்னா கேளுங்க, நான் வந்து போஸ்ட் பண்ணுறேன். சூப்பராக இருக்கும் ஃப்ரை சிப்ஸ். அவ்வளோதான் நம்ம வீட்டில் லன்ச்சு. உங்கள் வீட்டில் நினச்சி கண்டிப்பாக கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். வெங்காய தொக்கு எப்படி செய்யணும்னா, தக்காளி வந்து நல்லா வந்து மசிய விடணும். எண்ணெய் ஊற்றிட்டு அதிகமாக வந்து இதுக்கு வந்து எண்ணெய் தேவைப்படும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரே ஒரு தக்காளி, ஒரே ஒரு வெங்காயம் போட்டு பச்சை மிளகாய் போட்டு நல்லா வந்து மேஷ் பண்ணதுக்கப்புறம் உப்பு வந்து முன்னாடியே சேர்த்துக்கோங்க. வெங்காயம் போடும்போதே சேர்த்து நல்லா வந்து வதக்கிக்கோங்க. வதக்கி முடிஞ்சதுக்கப்புறம் நல்லா அந்த பச்சை வாசம்லாம் போனதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து ஒரு 2 டீஸ்பூன் வந்து சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு வந்து பார்த்திங்கன்னா உப்பு கம்மியாக இருந்துச்சுன்னா அதுவும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு வந்து பார்த்திங்கன்னா கொத்தமல்லி தழை அதெல்லாம் போட்டுட்டு நல்லா வந்து நல்லா அந்த பச்சை வாசல்லாம் நல்லா அந்த இஞ்சி பூண்டு வாசல்லாம் போனதுக்கப்புறம் இதுக்கு காஷ்மீர் மிளகாய்த்தூள் இருந்துச்சுன்னா அதை சேர்த்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா நார்மல் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு வந்து பார்த்திங்கன்னா சிக்கன் மசாலா தூள் கொஞ்சம் காணும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஒரு அரை கிளாஸ் வந்து தண்ணி ஊற்றி நல்லா வந்து மசியை வந்து இந்த மாதிரி வேக விடுங்க. இந்த மாதிரி சுருண்டு வந்ததுக்கப்புறம் அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிடுங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், கறி டேஸ்ட்டில் இருக்கும், சிக்கன் கறி மாதிரி. உங்கள்கிட்ட எனக்கு லன்ச்சு. உங்கள்கிட்ட நினச்சி கண்டிப்பாக கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, பாய்.